கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? பிசாசின் போராட்டமா? கடன் பிரச்சனையா? கற்பத்தின் கனி இல்லை என்ற ஏக்கமா? திருமணமாகவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எதுவாக இருந்தாலும் சரி, பிலிப்பியர் 4:6 என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாம் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடு யாரிடம் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும்? தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கடற்கரை ஓரமாய் வசித்து வந்த மீனவன் ஒரு நாள் கடலில் பெரும் புயலில் மாட்டிக்கொண்டான். தன் படகையும் வலைகளையும் பிடித்த மீன்களையும் இழக்கும்படி நேர்ந்தது. மீன்பிடி தொழிலாளி மிக துக்கமடைந்து பக்தி உள்ள ஒரு வணிகனிடம் சென்று தனக்கு படகும் வலையும் வாடகைக்கு வேண்டுமாறு கேட்டான். அந்நேரம் அவர்கள் குடும்ப ஜெபம் செய்ய ஆயத்தமாய் இருந்தது கண்டு அவனும் அவர்களோடு ஜெபத்தில் சேர்ந்து கொண்டான். அந்த வீட்டார் தங்கள் ஜெபத்தில் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடி ஜெபித்தார்கள். ஜெபம் முடியவும் அந்த மீன்பிடி தொழிலாளியின் பிள்ளைகளில் ஒருவன் ஓடி வந்து, அப்பா, வீட்டிற்கு வாருங்கள், ஒரு பெரிய சீல் மீன் நம் வீட்டிற்கு பின்புறத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறது என்றான். மீன்பிடி தொழிலாளி சென்று அந்த பெரிய மீனை விற்று ஒருவனுக்கும் கடன்படாமலும் தனக்கு வேண்டியவைகளையும் வாங்கி கொண்டான். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க? ஜெபித்தான், பெற்றுக்கொண்டான். ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து அவன் என்ன செய்தான்? ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய மீனை கொடுத்து எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் நோக்கி பார்க்கிறார். உங்கள் ஜெபத்துக்கும் அவர் பதில் தருவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். என்ன தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்ன பாரமோ அதை உங்களை விட்டு மாற்றுவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கவலைப்படாதீர்கள், சந்தோஷத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவது நிச்சயம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, உங்களுடைய சமூகத்தில் குறைகளை சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.